Good morning, my dear students. I am your zoology sir. Once again, I am very glad to meet you in this through this video. Today, let us all discuss about. We are going to learn about the female reproductive organs in human. Understand? Dear students, the female reproductive organs is very somewhat complex than the male reproductive organs. You know that the male reproductive organs, they produces spermatozoans, sperms, reproductive cells, and they introduces or injects the reproductive cells into the female reproductive organs. That's all the functions of male reproduction. But in case of female reproductive system, isn't it? Female reproductive system, not only they produce the female gamete, but the female reproductive organs has to nurture the developing fetus. Yeah. ஆணினப்பெருக்க செல் மாதிரி ஒரு எளிமையான அமைப்பு, எளிமையான வேலை கிடையாது பெண்ணினப்பெருக்க உறுப்புக்கு. ஏனென்றால் பெண்ணினப்பெருக்க உறுப்பு வந்து இனப்பெருக்க செல்லை உருவாக்குவதில் மட்டுமல்ல, குழந்தையே எங்கே தான் டெவலப் ஆகுது? மதர்ஸ்னுடைய கர்ப்பப்பையில், வயிற்றறையில் தான் ஒரு குழந்தை உற்பத்தி ஆகுது, உருவாகுது. அட்லீஸ்ட் ஃபார் அபவுட் 10 months, சரி, 10 மாதங்கள் தாயினுடைய உடலில் தான் குழந்தை வளருது. அதனால் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கொஞ்சம் சிக்கலான ஒரு அமைப்பை உடையது, மோர் காம்ப்ளிகேட்டட் தென் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இட். அப்புறம் பார்த்தீங்கன்னா, யூ சி இன் திஸ் டயக்ராம், இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா, யூ கேன் சி a clear picture of this diagram. The female reproductive system consisting of a pair of ovaries, that is a pair of ovaries. இது வந்து பார்த்திங்கன்னா சைட் வியூவில் ஒரு ஓவரி இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஓவரி இருக்கும். a pair of ovaries along with a oviduct or fallopian tube. Yeah, pair of ovaries, fallopian tubes, then uterus, isn't it? Next one பார்த்தீங்கன்னா uterus, அப்புறம் cervix, the mouth of the opening of the uterus, that is called cervix, and the vagina. Understand? Vagina. Next in the external genitalia, external genitalia. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரிகார்டிங் ஃபீமேல் ரீப்ரொடக்ஷன் நம்ம we can see external genitalia only, அதாவது வெளி உறுப்புகளை மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். the vagina, cervix, uterus, fallopian tube and ovaries. So these are all organs are kept inside the body of woman, isn't it? பெண்களுடைய உள்ள எல்லா உறுப்புகளுமே உள்ளே காணப்படுகிறது. இப்போ மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த டெஸ்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா உடலுக்கு வெளியே காணப்படுகிறது, இல்லையா? டெஸ்டிஸ் வெளியே காணப்படுகிறது. இதெல்லாம் மற்ற உறுப்புகள் எல்லாம் என்ன செய்யுது? உள்ளே காணப்படுகிறது. ஒன்லி யூ கேன் சி த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா மட்டும்தான் நம்ம என்ன செய்யலாம், எக்ஸ்டர்னல் ஓப்பனிங்ஸ் ஆஃப் த வெஜைனா இஸ், இல்லையா? தட் இஸ் அது மட்டும் என்ன செய்யலாம், நம்ம வெளியே மட்டும் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த யூட்ரஸ், அண்டர்ஸ்டாண்ட், தட் இஸ் இட் இஸ் பிளேஸ்ட் இன் பிட்வீன் த யூரினரி பிளாடர் அண்ட் ரெக்டம். ஸோ திஸ் இஸ் கால்டு ரெக்டம். இட் இஸ் நாட் மென்ஷன் இன் திஸ் டயக்ராம் picture, but this is rectum and this is anus, isn't it? So the uterus, the கர்ப்பப்பை பார்த்தீங்கன்னா, it is placed in between urinary bladder and rectum சொல்லலாம், இல்லையா? So this that is the next பார்த்தீங்கன்னா, let us see the one by one. You can see the external structure of female reproductive organs, isn't it? External structure of female, that is the internal structure of female reproductive system பார்த்தீங்கன்னா. So this is a pair of ovaries, a pair of ovaries. So ovaries are the main organs, isn't it? Ovaries are the main organs, isn't it? The principal organ, that's ovary, a pair of ovary, they are present
at either side of the lower abdominal region. அதாவது வயிற்றறையில் கீழ்ப்பக்கத்தில் அடிப்பகுதியில் ரெண்டு பக்கத்தில் ரெண்டு ஓவரிகள் என்ன செய்து காணப்படுகிறது. அண்டர்ஸ்டாண்ட்? இந்த ஓவரி, இந்த சைஸ் ஆஃப் த ஓவரி, ஷேப் ஆஃப் த ஓவரியை பார்த்தீங்கன்னா தட் இஸ் எலிப்டிக்கல் இன் ஷேப்னு சொல்லலாம். எலிப்டிக்கல் இன் ஷேப், அதாவது ஓவல் இன் ஷேப்னு சொல்லலாம். ஓவல் இன் ஷேப் அதாவது நீள்வட்ட வடிவத்தில் காணப்படுகிறது. isn't it? 2 to 4 சென்டிமீட்டர் இன் லெங்க்த், அதனுடைய நீளம் பார்த்திங்கன்னா 2லேருந்து 4 சென்டிமீட்டர் லெங்க்த்தாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஓவரிஸினுடைய இன்னர் சைட், த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஓவரி, isn't it? த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஓவரியை பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஈச் ஓவரி, ஓவரியினுடைய ஓவல் ஷேப்பாக இருக்குது. ஈச் ஓவரி இட் இஸ் மேட் அப் ஆஃப் various regions is covered by cuboidal. ஒவ்வொரு ஓவரியும் பார்த்தீங்கன்னா it is covered by a germinal epithelial, cuboidal germinal epithelial liningsன்னு சொல்லலாம். cuboidal epithelial linings, that is called germinal epithelium, and dense connective tissue tunica albuginea, just below the பார்த்தீங்கன்னா just below the germinal epithelium you can see a tunica albuginea. So both this structure encloses, isn't it? Encloses a matrix or ovarian stroma. Encloses the matrix or ovarian stroma. ஓவரினுடைய ovarian ஒரு தளப்பொருளை என்ன செய்து சூழ்ந்து காணப்படுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோமா பகுதி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோமா, that is inner part of the, understand, ovary, that is a stroma. The ovarian stroma is divided into, isn't it? Differentiated into outer cortex, வெளிப்புறத்தில் புறணின்னு சொல்லலாம், and inner medulla. Inner medulla, outer cortex and inner medulla. Outer cortex and inner medulla. outer cortex பகுதியில் பார்த்தீங்கன்னா the cortex is a dense and composed of stroma cells and ovarian follicles in various stages. Understand? You can see the cortex regionல பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, that is the presence of dense-ஆக இருக்கும், கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும், கொஞ்சம் துகள்கள் நிறைந்ததாக காணப்படும் இல்லையா. dense and granular structure provided with various stages of ovarian follicle, that is a primordial follicle cells, primary follicle cells, and secondary and tertiary follicles, and mature Graafian follicles. Mature Graafian follicles. So this is the outer region of the ovary. But the inner regions, the middle region or the inner region of the ovary is called medulla. Inner region பார்த்தீங்கன்னா medulla பேர். So medulla, it is composed of connective tissue, isn't it? Medulla is composed of connective tissue and abundant blood vessels, arteries and ovaries, ovarian artery and ovarian veins இல்லையா, இரத்த குழாய்கள் இருக்கும். Then lymphatic vessels, lymph vessels or lymphatic vessels, நிணநீர் நாளங்கள் காணப்படும். And also nerve fibers, isn't it? Nerve fibers. So they are present in the middle portion or the inner portion of the ovary. Then the whole ovary, isn't it? The whole ovary is connected. The whole ovary is connected or attached to the pelvic regions, the pelvic wall of the body, pelvic region of the body wall by means of ligaments. Ovarian ligaments or mesovarium, isn't it? Ovarian ligaments and mesovarium connects the ovary with a with a dorsal wall, isn't it? The dorsal wall of the abdomen and pelvic regions and also uterus. கர்ப்பப்பையிலையும் முதுகுப்புறத்துலையும் ovarian that is ligaments or mesovarium என்ற திசுவால் இந்த ஓவரிஸ் வந்து என்ன செய்து இணைக்கப்பட்டிருக்கிறது, isn't it? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் oviduct or fallopian tubes. The structure of oviduct or fallopian tube or uterine tubes or oviduct சொல்லலாம். இது வந்து uterine tube. Understand? Just near
to the ovary and also attached with the uterus, a tubular structure, understand, a tubular structure that is called a uterus, and then vagina constitutes a female organ, accessory organs. இதுதான் main organs, ovary, in the oviduct or fallopian tube, then uterus, cervix and vaginal canal. Vagina, these are the accessory organs for the conduction of gametes, and also it gives rooms for the space for the fetal development, isn't it? The fallopian tube பார்த்தீங்கன்னா, each fallopian tube, the proximal part, இல்லையா, முன் பகுதியில் பார்த்தீங்கன்னா, the periphery region of the fallopian, the proximal region of the fallopian tube bears a funnel shaped structure, infundibulum. ஒரு புனல் வடிவ ஒரு விரிந்து காணப்படும், that is called infundibulum, isn't it? So the infundibulum finishes the edge of the infundibulum. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, the edge of the infundibulum, இங்கே பாருங்கள், edge of the infundibulum, you can see a finger like projection, understand, a finger like projection, விரல் நீட்சிகள் போல நிறைய நீட்சிகளாக இருக்கும், yeah. So that finger like projection is called fimbriae பேர், இல்லையா, fimbriate. So this fimbriae collects the ovum, collects the eggs after the ovulation. Ovulation means the releasing of mature ovum from the ovary, isn't it? Releasing of mature egg from the ovary. ஓவரியிலிருந்து, அதாவது முதிர்ச்சி அடைந்த முதிர்ந்த முட்டைகள் வெளியிடப்படுகிறது. இந்த முட்டைகள் அப்படி ஃபலோப்பியன் டியூப் உள்ளே வைப்பதற்கு, அதை அப்படியே எடுத்துக்கொள்வதற்கு, இல்லையா. ஸோ பை த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் fimbriae, understand, collects the released ovum from the ovary into the infundibulum and oviduct சொல்லலாம். So the infundibulum leads, understand, a wider region, leads to a wide tube, a short tube, that is called ampulla. Isn't it called what? Another ampullon path. Then the last part of the fallopian tube, that is called isthmus pair. The last part of the final part of the terminal part of the oviduct is the isthmus, which is short and thick walled, connecting the ampulla with the uterus, isn't it? Ampulla, infundibulum to the uterus. Uterusோடு இணைக்கப்பட்ட போது தான் isthmus. This is called ampulla, then infundibulum and fimbriae. So these are the parts of fallopian tube, parts of fallopian. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யூட்ரஸ் தான் கர்ப்பப்பைன்னு சொல்லலாம். யூட்ரஸ், அண்டர்ஸ்டாண்ட், ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, த யூட்ரஸ் இஸ் பிளேஸ்ட் இன் பிட்வீன் த யூரினரி பிளாடர் அண்ட் ரெக்டம். இட் இஸ் த கொனிக்கல் ஷேப்பாக இருக்கும். இட்ஸ் கால்டு வந்து கொனிக்கல் ஷேப், பியர் ஷேப்ட் ஸ்ட்ரக்சர் லையிங் இன் த பெல்விக் கேவிட்டி பிட்வீன் த யூரினரி பிளாடர் அண்ட் ரெக்டம், அதாவது சிறுநீர் பைக்கும் மலக்குடலுக்கும் இடையில் காணப்படுகிறது. ஒரு தலைகீழாக பேரிக்காய் வடிவத்தில் காணப்படும். மேற்பகுதி அகன்று காணப்படும். தட் இஸ் த வைடர், த அப்பர் ரீஜன் and wider region of the upper side of the uterus is called fundus, isn't it? Yeah, it is called fundus. Then the uterus opens into the vagina. So it is a vaginal canal. Then the uterus opens into the vagina through a orifice or opening, small hole, that is called cervix, and leads to a cervical canal. அதாவது கர்ப்பப்பையினுடைய வாய்ப்பகுதி, இது கர்ப்பப்பையினுடைய கழுத்து பகுதின்னு சொல்லலாம், isn't it? So cervical canal finally opens into the vagina, opens into the vaginal canal சொல்லலாம், இல்லையா. The cavity of the cervix called cervical canal communicates, opens into the vagina through the external orifice with the uterus through the internal orifice. இங்கே ஒரு ஓட்டை இருக்குது, இது வந்து ஓவிடக்டோட இணையுது. இங்கே ஒரு ஓப்பனிங்ஸ் இருக்குது, இது வந்து எதோட இணையுது, வெஜைனாவோட இணையுது. அண்டர்ஸ்டாண்ட், த cervical canal and vaginal canal, understand. So they acts as a birth canal சொல்லலாம். இந்த ரெண்டு கனாலை என்ன சொல்லலாம், birth canal, because during the delivery ஆகும் பொழுது கர்ப்பப்பையிலேருந்து
குழந்தை இது வழி தான் வெளியே வரும், சர்வைக்கல் கனால் வழியும் வெஜைனல் கனால் வழி தான் என்ன செய்யும், வெளியே வருகிறது. அதனால் இதை வந்து ஒரு பிறப்பு குழாய் அல்லது பிறப்பு கால்வாயின்னு சொல்லலாம். வெஜைனல் கெனால் அண்ட் சர்வைக்கல் கெனால் கன்சிடர்ட் ஆஸ் அ பர்த் கெனால்னு சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வால் ஆஃப் த, பொதுவாக பார்த்திங்கன்னா ஃபீமேல் யூட்ரஸ் கண்டெய்ன்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் மஸ்குலார், இல்லையா, ஹார்ட் மசில்ஸ் போல் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மசில்ஸால் ஆனது தான் நம்ம யூட்ரஸினுடைய பார்த்திங்கன்னா the wall of the uterus has 3 layers. இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க the wall of the uterus has 3 layers. Understand? Perimetrium, they are called perimetrium, that is the outer membranous and serous layer சொல்லலாம். outer membranous and serous layer called perimetrium. இல்லையா, பெரின்னா encircling or the outerன்னு பெறும், இல்லையா, அதாவது சுற்றி இருக்கிறது, வெளி உரைன்னு சொல்லலாம், பெரிமெட்ரியம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மயோமெட்ரியம். த மிடில் பார்ட் ஆஃப் த யூட்ரஸ் இஸ் கால்டு மயோமெட்ரியம். இட் இஸ் அ மஸ்குலார் லேயர், தசையால் ஆன பகுதி, மயோமெட்ரியம். அண்டர்ஸ்டாண்ட். மஸ்குலார் ஆர்கன் சொல்லலாம், இல்லையா. ஸோ the மஸ்குலார் ஆர்கன் due to the muscles, so it begins to contract and relax, இல்லையா. அந்த forceful contraction of myometrium expels the baby during the delivery. அதாவது குழந்தை பிறக்கும் பொழுது இந்த மசில்ஸ், மிடில் லேயர் மசில்ஸ் தான் சுருங்கி விரிஞ்சு தான் கர்ப்பப்பையிலேருந்து குழந்தையை என்ன செய்ய வெளியே தள்ளும் குழந்தை பிறக்கும் பொழுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியம். தட் இஸ் எ இன்னர் லேயர் ஆஃப் த யூட்ரஸ், த எண்டோமெட்ரியம். த இன்னர் லேயர் ஆஃப் த யூட்ரஸ், எண்டோமெட்ரியம். ஸோ இந்த எண்டோமெட்ரியம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு நர்ச்சர் அண்டு கீப் த டெவலப்பிங் எம்ப்ரியோ. குழந்தைய அப்படி தக்க வச்சு பதிய வச்சு குழந்தை வளர்ப்புக்கு உதவுது. அண்ட் ஆல்சோ இட் அண்டர்கோஸ் எ சைக்ளிக் சேஞ்சஸ் டியூரிங் த மென்சுரல் சைக்கிள். அண்டர்ஸ்டாண்ட். ஸோ மென்சுரல் சைக்கிள் அடைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த எண்டோமெட்ரியம் தான் என்ன செய்யுது, ரிலீஸ் ஆகி அப்படி உதிரப்போக்காக இரத்தமாக என்ன செய்யும், வெளியேறும். ஸோ அதனால தான் எண்டோமெட்ரியம். அண்டர்ஸ்டாண்ட். அது குழந்தை வளர்ச்சிக்கு ரொம்ப உதவுது. அப்புறம் மென்சுரல் சைக்கிளுக்கும் என்ன செய்யுது, ரொம்ப உதவுறது தான் இந்த. ஸோ வெஜைனா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வெஜைனா இட் இஸ் அ லார்ஜ் ஃபைப்ரோ மஸ்குலார் டியூப். அண்டர்ஸ்டாண்ட். தட் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் த சர்விக்ஸ் டு த எக்ஸ்டீரியர். அதான் நம்ம வெஜைனல் கெனால் பார்த்திங்கன்னா யூ சி இந்த வெஜைனல் கெனால் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ மஸ்குலார் ஃபைப்ரஸ் அண்ட் ஃபைப்ரோ மஸ்குலார், தசையாலான ஒரு திசுவாலான தசையாலான ஒரு லாங் டியூப். ஸோ இட்ஸ் ஆக்ட்ஸ் as a birth canal and also it receives the penis during the copulation, isn't it? ஆண் பெண் இணையும் பொழுது ஆண் இனப்பெருக்க உறுப்புகள் சேர்கிற இடம் தான் அந்த வெஜைனல் கெலான்னு சொல்லலாம். இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் லைஸ் எக்ஸ்டர்னல். அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிறது எக்ஸ்டர்னல். இதுக்கு வெளியே இருக்கிறதா நம்ம உடம்புக்கு வெளியே நம்ம பார்க்குற உறுப்புகள் காணப்படும். தட் இஸ் கால்டு எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியான்னு பேர், எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாவில் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி ரெண்டு இதில் இருக்கும். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. இந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா பார்த்திங்கன்னா ரெண்டு பகுதிகளை காணப்படுகிறது. வெளி பார்க்குதுன்னா ரெண்டு, தட் இஸ் லேபியா மெஜோரா அண்ட் லேபியா மைனோரான்னு சொல்லலாம். லேபியா மெஜோரா, லேபியா மைனோரா, அப்புறம் ஹைமன், அப்புறம் கிளிட்டோரிஸ். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. எல்லாம் சேர்ந்தால் உல்வான்னு சொல்லலாம், இல்லையா. இதெல்லாம் பகுதியும் சேர்ந்தால் என்னது, உல்வான்னு சொல்லலாம். தட் இஸ் வெஜைனல் ஓப்பனிங்ஸ். இதில் பார்த்திங்கன்னா இந்த யூட்ரஸ் த பார்ஷியலி க்ளோஸ்ட் பை எ தின் ஸ்கின், இல்லையா, எ தின் டிஷ்யூ, ரிங் ஆஃப் டிஷ்யூ கால்டு ஹைமன் சொல்லுது. ஹைமன் அதாவது கன்னித்திரைன்னு சொல்லுவாங்க. தமிழில் என்ன சொல்லுவாங்க, கன்னித்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த ஹைமன் இஸ் ஆஃபன் டான், இல்லையா, டியூரிங் த ஃபர்ஸ்ட் காய்டஸ். எல்லோரும் பார்த்திங்கன்னா முதலாவது இனப்பெருக்கம் நடக்கும்போது, இணைவு நடக்கும்போது அது சிதைக்கப்படலாம். ஆனால் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சம் எக்ஸசைஸ் செய்யல, இல்லையா, விளையாட்டு வீராங்கனைகள், இல்லையா, ஆத்லெட்ஸ் போகிறவங்க, ஹெவி எக்ஸசைஸ் போகிறவங்க, ஹார்ஸ் பேக் ரைடிங் போகிறவங்க, சைக்கிளிங் போகிறவங்க பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இட் மே பி டான். அண்டர்ஸ்டாண்ட். இதில் இந்த ஹைமன் மேபி
என்ன செய்யலாம், ஸ்ட்ரெச்ட் ஆர் டான் சொல்லலாம், இல்லை கிழிந்து போகலாம் அல்லது சிதைந்து போகலாம். ஸோ ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஒரு பெண் வந்து கற்புள்ளவளாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறது இந்த இதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இது வந்து சில பெண்களுக்கு என்ன செய்யலாம், ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யலாம், இல்லாமலும் இருக்கலாம். இந்த விளையாட்டு வீராங்கனைகள் இல்லையா, இந்த மாதிரி இவங்களுக்கு என்ன செய்யலாம். அதனால் we cannot consider இல்லையா, therefore cannot be virginity வந்து இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, நம்ம வந்து என்ன செய்ய முடியாத கணிக்க முடியாது. சரியா? ஓகே. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கிளிட்டோரிஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ தட் இஸ் த கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பீனிஸ். இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல். அப்புறம் லேபியா மெஜரா அண்ட் லேபியா மைனோரா, இட்ஸ் த external fleshy tissue or skin like structures that protects the urinary openings and also vaginal openings, isn't it? அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு கிளாண்ட்ஸ் பார்க்கலாம். வாட் ஆர் த கிளாண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபீமேல் ரீப்ரொடக்ட் ஆர்கன்ஸில் பார்த்தீங்கன்னா பார்த்தோலின் கிளாண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா. இந்த பார்த்தோலின் கிளாண்ட்ஸு அண்ட் ஸ்கீன்ஸ் கிளாண்ட்ஸ், ரெண்டு வகையான கிளாண்ட்ஸ் இருக்குது, பார்த்தோலின் கிளாண்ட்ஸ் அண்டு ஸ்கீன் கிளாண்ட்ஸ். The Bartholin glands, it is a vestibular glands, yeah, it's called vestibular glands, and posterior to the left and right side of the opening of vagina. The vagina opening la rendu side la pathina the Bartholin glands are present. அதே மாதிரி ஸ்கீன்ஸ் கிளாண்ட்ஸ் ஒன்று இருக்குது. The ஸ்கீன்ஸ் கிளாண்ட்ஸ் are also located in the anterior wall of the vagina around the end of the urethra. இந்த யூரித்ரா வர்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கிளாண்ட்ஸ் இருக்குது, பேர் ஆஃப் கிளாண்ட்ஸ், தட் இஸ் அ ஸ்கீன்ஸ் கிளாண்ட்ஸ். ஸோ போத் த கிளாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தே செக்ரீட் தட் இஸ் அ சொல்யூஷன், இஸ்ன்ட் எ லூப்ரிகேட்டிங் சொல்யூஷன், தட் இஸ் அல்கலைன் சொல்யூஷன் ஆர் லூப்ரிகேட்டிங் சொல்யூஷன். ஒரு வளவளப்பான உராய்வை குறைக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன செய்யுது, சுரக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்த்தோலின்ஸ் கிளாண்ட்ஸ் ஆர் ஹோமோலகஸ் கிளாண்ட்ஸ் ஆஃப் த மேல் பல்போ யூரித்ரல் கிளாண்ட்ஸ். அதாவது ஆண்களில் காணப்படுகிற பல்போ யூரித்ரல் அல்லது கவுப்பர்ஸ் கிளாண்டுக்கு ஒத்து தான் இந்த பார்த்தோலின் கிளாண்ட்ஸு. அதே மாதிரி இந்த ஸ்கீன்ஸ் கிளாண்டு பார்த்திங்கன்னா ப்ராஸ்டேட் கிளாண்ட், மேல் ரீப்ரொடக்ட் ஆர்கனில் காணப்படுகிற ப்ராஸ்டேட் கிளாண்டுக்கு ஒரு ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ், த ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஆஃப் மேல்ஸ் சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்ட், த செக்ரீட்ஸ் த ஃப்ளூயிட். த ஸ்கின் கிளாண்ட்ஸ், they secrete a lubricating fluid, but these glands are, the skin's glands are homologous to the prostate glands of the male. ஆண்களில் காணப்படுகிற ப்ராஸ்டேட் கிளாண்டுக்கு ஒப்பானது. அதே போலத்த ஒரு கிளாண்டு தான் இந்த ஸ்கின் கிளாண்ட்ஸ். So far dear students, we learned about a female reproductive system and the main organs and accessory organs, and there are two kinds of reproductive glands also, isn't it? I hope that you have understand well. Then you read the book, isn't it? Read the book and understand and underline the important words and their meanings, and you mark the important questions also. Okay, yeah, thank you very much.